பிசின் போட்டு ஒரு டம்ளர் ஒரு நாளைக்கு குடிச்சிக்கலாம். இந்த பாதாம் பிசினை நம்ம குடிக்கிற பானங்கள் அனைத்துலேயுமே இதை சேர்த்துட்டு வரலாம். இந்த பாதாம் பிசின் சேர்க்கும் போது வறட்டு இருமல் குறையும். எல்லாமே எல்லா பிரச்சனைக்குமே நம்ம சொல்கிறது எல்லாமே உடல் உஷ்ணத்தால் அதிகமாகிறதால வர்றது. வறட்டு இருமல் குறையும், நெஞ்சு படபடப்பு நீங்கும், இரத்த கொதிப்பு நமக்கு வராது. அடுத்தது மூலப்பிரச்சனை, அதாவது உடல் உஷ்ணத்தால் வர பைல்ஸ் பிரச்சனை நமக்கு வரவே வராது. இருந்த பிரச்சனையும் நமக்கு குணமாயிட்டே வரும். அடுத்தது ஆல பகோடா பழம் அப்படின்னு சொல்கிறது. இது வாயில் வச்சு நம்ம வெறுசாவே மென்று சாப்பிடலாம். இது சாப்பிட்டுட்டு வந்தாலும் நமக்கு உடல் உஷ்ணத்தை நல்லாவே குறைக்கும். அடுத்தது சோம்புங்க. சோம்பும் நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாமே, அதாவது உடல் உஷ்ணத்தால் வர யூரினரி இன்ஃபெக்ஷனை முற்றிலுமாக நீக்கக்கூடியது. நம்ம உணவில் சோம்பை நிறைய சேர்த்துக்கிட்டே வரலாம். அப்படி நம்ம உடல் உஷ்ணம் ஒரு சிலருக்கு யாராவது ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிறேன் இல்லையா, வெட்டி வேறு, ஆல பகோடா பழம், பாதாம் பிசின், சோம்பு, இலந்த பழம், இது எல்லாமே உடல் உஷ்ணத்தை நல்லா குறைக்கக்கூடியது. யார் யாருக்கு எது எது ஒத்துக்குதோ, எது எது அவங்க உணவு